ஒரு நாள் குரு தனது 3 சீடர்களை அழைத்துக் கொண்டு மலைப்பாதை நோக்கி பயணம் தொடங்கினார். அவர்கள் நடந்து சென்ற பாதையில் பெரிய கூர்மையான கற்கள் சிதறிக் கிடந்தன. பயணம் எளிதானதல்ல. முதல் சீடன் அந்த கற்களை பார்த்ததும் கோபம் அடைந்தான். எதற்காக இப்படி நடக்கணும் என்று எரிச்சலுடன் முணுமுணுத்தபடியே நடந்தான். அவனுக்கு அந்த பாதை ஒரு சோதனையாக இருந்தது. இரண்டாவது சீடன் எதையும் கவனிக்கவில்லை. கற்களை தாண்டி ஒன்றும் நடக்காதது போல அமைதியாக முன்னே சென்றான். அவனுக்கு அந்த பயணம் தனக்கான ஒன்றாக மட்டுமே இருந்தது. ஆனால் மூன்றாவது சீடன் அங்கே நின்றான். அவன் ஒரு கல்லை எடுத்தான். பின்னர் இன்னொரு கல்லை. எனக்கு மட்டுமே அல்ல, பிறரும் காயப்படக்கூடாது என்ற எண்ணம் அவனது செயல்களில் வெளிப்பட்டது. அவன் பாதையை சுத்தப்படுத்திக் கொண்டே சென்றான். இவை அனைத்தையும் குரு அமைதியாக கவனித்தார். அவர் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவரது முகத்தில் மெதுவான திருப்தி சிரிப்பு தோன்றியது. மூன்றாவது சீடன் கடைசி கல்லை எடுத்தபோது அதன் கீழ் ஒரு சிறிய பை மண்ணில் மறைந்து கிடந்தது. குரு அந்த பையை எடுத்து திறந்தார். அதில் பொன்னிறமாக ஒளிரும் தங்க நாணயங்கள் இருந்தன. அது ஒரு பரிசல்ல, ஒரு செய்தி. அப்போது குரு மெதுவாகச் சொன்னார், உலகத்துக்கு நன்மை செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு நாள் உன்னிடம் திரும்பி வந்து சேரும். நல்ல செயல் என்பது விதைக்கும் விதை. பலன் தாமதமாகலாம், ஆனால் அது ஒருபோதும் தவறாது.